என்ன 9 இயர்ஸ் போயிடுச்சு 10th இயர் போணுமா நம்ம Your love story is my favorite. Oh my god. With love. Afra first invention. கல்யாணம் என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட இருக்கிற செடியை மண்டையில் போட்டுக்கூடாது, அது தப்பு. கல்யாண நாள்னா ஒரு மோதிரம் எடுத்து புட்டி போட்டு கையில போட்டுடணும், அதான் கல்யாண நாள்னு அர்த்தம். யாருக்கு போட்டுடணும்? அச்சிதா வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு போட்டுடணும். ஒய்ஃப் என்ன போட்டுடணும்? ஒய்ஃப் வந்து எதுவுமே பொறுக்கூடாது, நல்லா சாப்பாடாக சமைச்சு கொடுக்கணும். வா, எங்க இருந்து கத்துக்கிட்ட அதெல்லாம்? அஃப்ராஸ்ரா அஷ்தா கிஃப்ட் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? எல்லாருமே வாங்கணும். ஹாப்பி ஆனிவர்சரி. ராயப்பேட்டையில் இருக்குமா வாங்குனீங்களா? இது வந்து கேர்ள்ஸ்க்கு போடக்கூடாது, பாய்ஸ்க்கு. அம்மா போட்டுருங்க நான் வீடியோ எடுக்க. நல்லா இருக்கா பாப்பா? தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. கிஃப்ட் எங்க? நான் கேட்டேன், நான் உங்ககிட்ட கிஃப்ட்டு வாயை தந்து ஒரு வழியாக கேட்டேன், நான் கிஃப்ட் எங்கன்னு. ஐயோ, மேலே ஏறுறாங்களே. பதுக்கி வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள. ஓ மை காட். ஓ மை குட்னஸ். ஹேண்ட்பேக். ஆஹா, நான் கேட்ட மாதிரி ஹேண்ட்பேக், நான் நினைச்ச மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ மை காட். இது ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு இந்த பேக், செம்மையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எஸ். ஓ மை காட், ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு. சீரியஸா சொல்றேன். எவ்வளவு இது? ஐயோ, 5,999. நான் இப்போ வச்சிருக்கிறதுலே வந்து இதுதான் வந்து காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைப். இது அழகா இருக்குல்ல? அதுவும் இது பாருங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. குட்டியா என்ன போனை மட்டும் வச்சு எடுத்துட்டு போலாம். செம்மையா இருக்குல்ல? கியூட்டா இருக்குது குட்டி. செட்டோட செஞ்சு. நைஸ்பா, சூப்பர்ப்பா, செம்ம செலெக்ஷன். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கி கொடுத்த ஹேண்ட்பேக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்ட்பேக்னா இதுதான். சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ஆனிவர்சரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இப்போ வந்து நானும் அப்பலாவும் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. கூட ஹாப்பி ஆனிவர்சரி அச்சுதா ஆசிமா. Your love story is my favorite. Oh my god. With love. Afra first invention. Happy anniversary to the hearts of our family. நாங்க தான் ஹார்ட்ஸா உங்களோட ஃபேமிலியில். லவ் யூ செகண்ட் இன்வென்ஷன். ஓ மை காட், ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா ரெண்டு பேருக்கும். ஐ லவ் யூ போத். ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ஹேண்ட் ரிட்டன் இது. ஓகே, ஹாப்பி. ஏய், நிறைய கிஃப்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பசங்க. சூப்பர் லைக் தட். கீ செயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீ செயின் இங்கே இன்னொன்று பாருங்க. ஹாப்பி ஆனிவர்சரி மை மாம் அண்ட் டேட். திஸ் இஸ் யுவர் ஸ்பெஷல் டே. Dad, mom, sister, me, house. I love you, mom and dad. I love you too, da. பண்ணிக்கோ. Sticky notes for you. Sticky notes. Thank you, da. Thank you. எல்லாமே நல்லா இருக்குடா, சூப்பரா. Thank you so much for the gift. I love you. I love you. Okay. Thank you.
ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்ல இது பிடிக்கும்ல கண்ணு கெலடிஸ்கோப். ரப்பர் பேண்ட் அழகா இருக்கு. தேங்க்யூ பாப்பா, லவ் யூ. மாமி லவ்ஸ் யூ. கண்ணு வச்சு பாருங்க. உங்களுக்கு கிளிப்பு சுத்தணும் இதை வச்சு. அழகா இருக்கு, கியூட். தேங்க்யூ 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 கைஸ். ஐ லவ் யூ so much. I love you so much. I love you so much. உங்களுக்கு அச்சர் பிடிக்கும்னு சொல்லிட்டு அச்சர் வச்சு. ஓகே தேங்க்யூ so much. நீ படிச்சு காட்டு. ஒன்னு லெட்டர் படிச்சு காட்டு. எனக்கு தெரியா. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. Happy anniversary my mom and dad. This is your special day. Dad, mom, sister, me. How? I love you mom and dad. அழகு வாய்டா இது. அழகு ஃபர்ஸ்ட் வாய்டா. நான் படிச்சிடுறேன். ஹாப்பி ஆனிவர்சரி அச்சுதாவா கால்ல கூட்டம் வந்துச்சு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு பாருங்க. அச்சுதா and Asima, your love story is my favorite. With love Afra. First invention என்னோட சைன். I love you too. I love you too. I love you too. Happy anniversary. Thank you ma. போட்டு பண்ணேன். ஓகே ஓகேம்மா, தேங்க்ஸ். அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி லஞ்சுக்கு வந்துருன்னு சொன்னாங்க. நான் அங்கே இருந்தபடி அப்படியே டக்குன்னு கிளம்பி இங்கே வந்துட்டோம். மருமனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பிரெயின் ஃப்ரை, தேங்காய் சோறு, மட்டன் குழம்பு செஞ்சுருக்காங்க. மருமனுக்கு வந்து நிறைய ஸ்ப்ரெட்டு பிடிக்காது. ஆக்சுவலாக நிறையா வந்துட்டு வச்சாலுமே வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று தான் பிக் பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு பிடிச்சதை செஞ்சுட்டாங்க அம்மா. ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. லஞ்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நாங்கள் வெளியில் போகலான்னு இருந்தோம். ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் போகலான்ட்டு இருந்தோம். அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சாப்பிட்டுட்டு மேபி தெரியல, வெளியில போனாலும் போவோம். வெளியில போனோம்லாம் இல்ல, போறோம் அவ்வளவுதான். மெரினா பீச்லாம் இல்ல. இன்னைக்கு செம்ம கூட்டமா இருக்கும். மெரினா பீச், மெரினா மால். சரி ஓகே, எங்கேயாவது போலாம். கம்முன்னு சாப்பிடுங்க. சாப்பிட போறேன். சாப்பிடுங்க, பயங்கரமா இருக்கு. ஓகேவா? போறோம் சும்மா எங்கயாவது அப்படியே போலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துடலாம். நல்லா இருக்கு கண்ணாடி. எங்க வாங்குனீங்க? நீ தானே கொடுத்த. இந்த கண்ணாடி நல்லா இருக்கா? எந்த கண்ணாடி? That was a brilliant joke. ஆனா எனக்கு பிடிக்கல. பை. சரி வா. ஹாய். இப்போ நாங்க வந்து வெளியில போயிட்டு இருக்கோம். எங்க போறோம் ஏது போறோம்லாம் எங்களுக்கு தெரியாது. அவங்களே கூட்டிட்டு போறாங்க. போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? போலங்க சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு. இல்ல உன்கிட்ட சொல்லட்டா? யாரை பார்த்துட்டு? யாரையும் பார்க்கல, அப்படியே போறவங்கள பார்த்துட்டு. உன்கிட்ட சொல்லட்டா? அவங்க ஏன் வேணான்னு சொன்னாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க ஒரு முக்கியமான கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. அதனால டக்குனே வந்துடலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, ஐபிஎல்லும் ஒரு காரணம். மார்ச் 29 ஐபிஎல் நேற்று ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு மும்பையோட மேட்ச் இருக்குன்றதுனால ஏப்ரல் 1 அப்புறமா இனிமேல் ஐபிஎல் ஆரம்பிங்க. வருஷம் இதே எனக்கு ஒரு தொல்லையாக போகுது. ப்ளீஸ், இதனால ஃபேமிலி ஃபன் வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும். ஆனால் நான் வேணா பார்க்க மாட்டேன். ஏன்னா அச்சிதாக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப கிரிக்கெட் இல்லை கிரிக்கெட். என்ன சொல்ல பாப்பா? கிரிக்கெட் தான் அச்சிதாக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் அவளுக்கு அதான்டா வருது. கொஞ்ச நாள் போ சரியா போய்ப்பா. ஓகே டன் அசரா ஓகே சொல்லு. ஓகே. என்ன பாப்பாச்சு, என்ன பிரச்சனை? இல்லம்மா, அச்சிதா இப்ப வந்து சொல்றாங்க எனக்கு இது கல்யாணம் வேணான்னு என்கிட்ட வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்டே பொண்ணு பார்க்கும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்க வேணாமா, எனக்கு இது கல்யாணம் தான் வேணான்னு சொல்லியிருக்கணும். கரெக்டு தானே? அச்சிதா அப்பயே சொல்லியிருக்காங்களாம். ஆனா அவங்க அம்மா வந்து இது நீ பண்ணினா அவனு சொல்லியிருக்காங்களாம். அச்சிதா ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? எனக்கு என்னமா தெரியும். அப்ப நான் வந்து எங்கேயோ இருந்தேன். எங்க இருந்தேன்? அப்பெல்லாம் நான் வயிற்றுக்குள்ள இருந்தாங்க. வயிற்றுக்குள்ளனா எங்கேயோ இருந்தேன். அம்மாட்டி, உனக்கு தெரியுமா அப்ப நீங்க வர போற எங்ககிட்ட கண்ணு? எனக்கு தெரியாது. நான் வந்து என்னாச்சுன்னா, நான் ஃப்ரெண்டு ஜாலியாக இருந்தோம். ஓகேயா, திடீர்னு ஏதோ நீ எழுத்துட்டு போயிட்டு வயிற்றுக்குள்ள ஊற்றுச்சு.
இதுக்கேம்மா இங்க பாருங்க ஆசிஃபாமா என்னங்க வெடிகுண்டாங்க வச்சிருக்கேன். நீங்க கிரீன் டிஷர்ட் போடுவீங்க எனக்கு தெரியாது, பட் கிரீன் கலர் வாட்ச் தான் நான் வாங்குவேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட டிசைன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். கையில கட்டி காட்டுங்க. கட்டி நீ என்ன சொன்ன? கையில கட்டி காட்டுங்க. என் கையில இங்கதான் இருக்கு கட்டி. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். கம்மி தாங்க, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லைங்க. அப்படிலாம் நான் வாங்கிட மாட்டேங்க. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு. காட்டுங்க. பிடிச்சிருக்கா? சும்மா சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ. சும்மா இதுக்கு போட்டுக்கலாம்ல, சும்மா டெய்லி வேர். ஆமாம், டெய்லி வேர் உங்களுக்கு இதுவாகிடுச்சுல, ஃபாஸ்ட் ட்ராக் இது. அதனால தான் என்ன இது மாற்றணும், பெல்ட்டு மாட்டி இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க. அது நல்லா இருக்கும்போது பெல்ட்டு வார் மட்டும் தான். இப்போ இது எப்படி இது எடுக்க மாட்டீங்கல்ல? உங்களோட இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்புறமா உள்ள வர இதுக்கு எடுப்பீங்கல்ல? சீச்சி, நான் ஆக்சுவலாக இன்னைக்கு வேற ஒன்று போடலான்ட்டு தான் இருந்தேன். இது வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த வாஷ்ரூம் பிடிச்சிருக்கு. நண்டு இருக்குன்னு பயந்துட்டா. சுத்திட்டு போய் இறக்கிட்டு வரா. நீ அதை பார்க்காம வந்தா யூ கேன் கம் ஹியர். அச்சா கையை பிடிச்சிக்கோ. அப்படின்னு நட்டிப்பா அப்படி பயந்து புள்ள மாதிரி தான். நண்டு பார்த்து ஓடி பயந்துட்டான். எங்க அவ? Your pasta. what is this? Sandwich. And this for you. Pizza. யாருக்கு வேணும் pizza? நான் அழகா உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். யூடியூப்ல அப்படியே இதுதான் அந்த கஃபே, சார் கஃபே. அப்படியே இப்படி போனீங்கன்னா அங்கே ஒரு இது இருக்குது, கேட் இருக்குது. ஸோ த்ரூ தட் நம்ம வந்து பீச்சுக்கு போயிடலாம். வாவான பிளேஸு, சரியான வாவான பிளேஸ். இறங்க, நானே இறங்கிட்டேன். பாத்தியா? அவளை பாத்தியான்னு கேட்டேன். பயமா இருக்கு. உயிர் கருப்பட்டி. ஸோ நாங்கள் வந்து சார் அப்படின்ற ட்ரக் கஃபே வந்துட்டு விஜிபி ரெசார்ட், கோல்டன் பீச் ரெசார்ட். நாங்கள் அது எந்த வந்துட்டு இருந்துச்சு, அங்கே போகணும். ஆமாம், சாருக்கு நாங்கள் 4 பேர் போனோம். போயிட்டு வி ஹேட் ஒயிட் சாஸ் பாஸ்தா, அப்புறமா பிட்ஸா, மைலோ, அப்புறம் சாண்ட்விச். ஸோ எல்லாமே ரொம்ப ஓகேவாக தான் இருந்துச்சு. ஃபுட் வந்துட்டு ஓஹோலாம் இல்லை, பட் அந்த பிளேஸ் வந்துட்டு ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இன்னுமே கொஞ்சம் ஈவினிங் டைமில் போய் தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஈவினிங் டைம் வந்து ஒருத்தவங்க கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அதனால எங்களுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் ஈவினிங் டைம் போயிருந்தால் இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பிளேஸ். இந்த மாதிரி பிளேஸ் வந்து இது வரைக்கும் நான் போனதில்லை, இந்த மாதிரி கஃபேஸ் போனதில்லை. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூஆர் எக்ஸ்பீரியன்சிங். எஸ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா?
எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த ஃபுட் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. அந்த ஃபுட் நல்லா இருந்தா. மைலோவும் நல்லா இருந்துச்சு. பட் மைலோ வந்து மைலோ இல்லை, அது நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. சாக்லேட் ட்ரிங்க் நல்லா இருந்துச்சு. எஸ், ஆனால் ஐஸ் மைலோ தான் விற்கிறாங்க. பட் தட் வாஸ் நாட் மைலோ. இதுதாங்க எங்களோட 9th year anniversary செலிப்ரேஷன் வந்துட்டு நல்லபடியாக போச்சு. வித் ஃபேமிலி, வித் கிட்ஸ், வித் ஹிம். எப்போவுமே உங்களுக்கு எப்படியா போச்சு? போது 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 போது. ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு கொஷின் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி ஒரு கொஷின் கிட்டே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இல்லை 2-3 கொஷின் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. அதே மாதிரி நீங்களுமே வந்து கேட்கலாம் என்கிட்ட. ஸோ என்னென்னா, இப்போ வந்துட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம் இல்லையா? இத்தனை வருஷம் வாழ்ந்ததில் என்னோட ஒரு பெஸ்ட் மூமெண்ட், ஐயோ இவ வந்து ஒய்ஃபாக கிடச்சதுக்கு வந்து வி ஆர் சோ லக்கி அப்படின்னு என்னைக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணிட்டு அது என்ன மூமெண்ட் அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? என்கிட்ட மட்டும் இல்லை, இவங்க எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. புரியல. ஐ வாண்ட் டு நோங்க. எனக்கு தெரிஞ்சுக்கணும் அது. எஸ், டெல். கிடைச்சதே லக்கி தான். இந்த மாதிரி பொத்தாம் பொதுவா ஆன்சர் பண்ணக்கூடாது. ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க எதையுமே. எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்களே 9 yearsல. ஸோ அந்த 9 yearsல வந்துட்டு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை ஃபீல் பண்ணல, நான் இதுக்கு ஃபீல் பண்ணதில்லைன்னு சொல்லிடலாம். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அது வந்து எப்படின்னா, நான் எந்த இதுன்னு நான் சொல்றது, 1 வருஷத்துல ஏகப்பட்ட தடவை நினைச்சிருப்பேன். ஏகப்பட்ட தடவை நான் கேட்குற கொஸ்டின் என்னைக்காவது நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் கொடுத்துருக்கீங்களா? ஸ்ட்ரெயிட் ஆன்சர் இதுக்கு நீங்க கொடுத்ததே கிடையாது. எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலைஸா வந்துட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் செஷன் வைக்கலாம் சொல்லிட்டு நினைச்சேன். பட் இப்பவுமே அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு எப்படியாவது நான் வந்து இதுக்கான ஆன்சர் வாங்க விட மாட்டேன். ஸோ நீங்க சொல்லி தான் ஆகணும். ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கும்ல உங்களுக்கு. எல்லா டைமுமே கண்டிப்பாக யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க, அப்பா இவ கிடைச்சது எனக்கு ரொம்ப லக்கிப்பா, ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு எவ்ரிடே வி ஆர் நாட் கோயிங் டு ஃபீல் தட். இது இல்லை, எப்பயாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது வந்து திருப்பி அகைன் உங்களோட மெமரிஸ்க்கு வரும். ஸோ அந்த மாதிரி கேட்குறேன். நல்லா பார்த்துப்பா, கேர் பண்ணி பார்த்துப்பா. என்னோட குவாலிட்டியை கேட்கல நான். அந்த சமயத்தில் வந்து எனக்கு தோணும், பா ரொம்ப லக்கி. சோ நீங்க திருப்பி அகைன் வந்துட்டு ஜெனரலா சொல்றீங்க. ஜெனரலா நான் எப்பலாம் உங்களுக்கு கேர் எடுத்து பாத்துக்கறேனோ அப்பலாம் யூ ஃபீல் லக்கி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி என்னடி குவாலிட்டி பாரு, அத திட்டிடுவோம் பாரு. சொல்லுங்க. அதான் சொல்றேன்ல, இந்த மாதிரி நேரத்துல வந்து தோணும், நான் கேர் எடுத்து பாத்துக்கிற டைம்ல தோணும் சோ லக்கின்னு தோணும். ஆமா, ஓகே, சரி, ஓகே. இப்போ இன்னொரு क्वेश्चन உங்களுக்கு. இவ்வளவு போய் ஏன்டா கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ தட். என்னன்னா எப்படி, ஐ மீன் எந்த ஒரு விஷயம் வந்து என்ன 9 years போயிடுச்சு, 10th year போணுமா நம்ம? ஜஸ்ட் என்ன சொல்லுங்களேன். இல்ல எது வேணா இருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்துட்டு நல்ல குவாலிட்டிஸ் இருக்க மாதிரி பேட் குவாலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கும். இது பேட் குவாலிட்டி இல்ல அது. ஸோ பேட் இது ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒன்று இதில் நிறையவே இருக்கும். ஹியூமன் தானே எல்லாருமே. ஸோ நீங்க சொல்லுங்களேன் ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த மாதிரி எல்லாருக்குமே. அதுதான் கேட்குறேங்க. ஜஸ்ட் அதனால சண்டை போடும் போது இதுவா இது பண்ணும் போது தோணும், அப்படின்னு தோணும். அவ்வளோதான். டேக் கேர் பண்ணும்போது லக்கின்னு தோணும், சண்டை போடும்போது அப்படின்னு தோணும். அது எல்லாமே சேர்ந்தது தானே லைஃப், மிக்ஸ்ட். சரி, ஓகே. ஏதாச்சும் ஒரு 3 குவாலிட்டி, என்னோட குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கலாம். பிடிக்கிற குவாலிட்டிஸா? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கின்னு ஃபீல் பண்ண போது இருக்கிற அந்த குவாலிட்டி. அதே மாதிரி எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஓப்பனாக கேட்டுருவேன். இன்னொன்று பிள்ளைங்களை நல்லா இது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். So you have any question? No questions, no comments. ஏதாச்சும் question கேளுங்க. இந்த மாதிரி ஏதாவது என்ன வேணா கேட்கலாம்.
ரேண்டமா. வாட் இஸ் யுவர் நேம்? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? யோமா வாட் இஸ் யுவர் நேம்? ஸோ இதுதான் எங்களோட 9th year anniversary. அவங்க எதுவுமே கேட்கவும் மாட்டாங்க, நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பதில் சொல்லவும் மாட்டாங்க. இதுதான் எங்களோட லைஃப். ரொம்ப ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. சில நேரத்தில் சண்டையும் வரும், சில நேரத்தில் முடியை பிடிச்சிக்கிட்டு ஆயிரம் அளவுக்கு வந்துட்டு பிரச்சனைகளும் வரும். பட் இருந்தாலுமே வந்துட்டு நாங்கள் 2 பேருமே வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி எல்லா கப்புள்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் அதே நேரத்தில் நிறைய சண்டையும் போடுங்க. வேற எதுவுமே கிடையாது. ஹேவ் ஃபன். அப்புறமா வந்துட்டு ஸ்டே டுகெதர், ஸ்ப்ரெட் லவ். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பாய். அஸ்ரா பாய் சொல்லு. ஒழுங்கா சொல்லு. பேசிட்டு இருக்கோம் அந்த டக்கு இப்படி முறைச்சனா, ஸோ அதனால டென்ஷன் ஆகிட்டா. வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்ககிட்ட பேசுவாங்க. பாய்ங்க. பாய்.